குழந்தை பிறக்கும் போது கீழே வந்து ஒரு சின்ன கட் போட்டாங்க இல்லையா எபிசியோட்டமி, அந்த சூச்சர்ஸை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஹீல் பண்றதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன மக்கள் ரெடியா? சோ எபிசியோட்டமி சூச்சர்ஸ் ஹீலிங்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்சனல் ஹைஜீன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது எவ்ரி 3 hours ப்ளீடிங் நிறைய இருக்கும், எவ்ரி 3 hours பால் மாறாம டயர்ட்னஸ் இருந்தாலும் போய் அந்த பேடை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை உங்க பேண்டியை சேஞ்ச் பண்ணுங்க, காட்டன் பேண்டியா யூஸ் பண்ணுங்க. ஓகே, எவ்ரி டைம் நீங்க வாஷ் பண்ணும்போது ஒரு சின்ன ஹேண்ட் டவல் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த இடத்த ஜென்டலா தொடச்சிட்டு விட்டுருங்க. ஏன்னா சூச்சர்ஸ் போட்டிருக்கு, அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் இருந்தது அப்படின்னும் போது ஹீலிங்க்கு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து எபிசியோட்டமி கேர் என்ன பண்ணணும்னா, சிட்ஸ் பாத்னு சொல்லுவாங்க. அதாவது வெந்நீர்ல உட்கார்றது. அதாவது வெந்நீர்ல உப்பு கலந்தும் உட்காரலாம், இல்லைன்னா ப்ரோவிடான் அயோடின் சொல்லி பீட்டாடின் சொல்யூஷன் கிடைக்குது. அது மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டாலும் கொடுப்பாங்க. சோ அதை ஒரு மூடி அந்த பேசன்ல கலக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 15 minutes வெது வெதுப்பான தண்ணியில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, பக்கெட் மேல வச்சோ இல்லைன்னா உங்க கமோட் மேல வச்சோ ஒரு 20 minutes 15 to 20 minutes உட்கார்ந்தீங்கன்னா, அந்த சூச்சர் போட்டு அந்த பக்கத்துல இருக்க ஏரியால இருக்க வீக்கமும் சூச்சர்ஸ்க்கு அங்க வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து அங்க பிளட் சப்ளை என்ஹான்ஸ் பண்ணியும் சீக்கிரமா அந்த wound healing within 10 days கம்ப்ளீட்டா நீங்க ஹீல் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதனால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 முறை பண்ணணும். உங்களால முடியும், இன்னும் பண்ண முடியும்னாலும் 3 to 4 டைம் கூட நீங்க பண்ணலாம். எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அடுத்த எபிசியோட்டமி சூச்சர்ஸ் பிரிக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும், கான்ஸ்டிபேட் ஆகாம இருக்கணும், உங்களோட ஃபுட்ல ஃபைபர் ரிச் டயட் நீங்க எடுத்துக்கணும். சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நம்மளோட சேனல்ல ஃபுல்லா போஸ்ட்நேட்டல் சீரிஸ் ஓபன் பண்ணிருக்கோங்க. முன்னாடி பிரெக்னன்சி சீரிஸ் பார்த்தோம், லேபர் அண்ட் டெலிவரி சீரிஸ் பார்த்தோம், இப்போ போஸ்ட்நேட்டல் பிரசவத்திற்கு பின்னான காலத்துல ஒரு தாயும் செய்யும் என்னெல்லாம் செய்யணும்ன்றத நான் சீரிஸா போட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், கைடன்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல லிங்க் ஓபன் பண்ணி இருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ், பேபி சீரிஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.